أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் உள்ள துவாக்கள் மற்றும் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூரத்துல் முல்க், அதாவது தபாரகல்லதி சூராவுடைய சிறப்பு அம்சங்களையும் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சூரத்துல் முல்க் திருமறை குர்ஆன்ல 67வது சூறாவாக அமைஞ்சிருக்கு. சூரத்துல் முல்கோட நற்பண்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்க் படிப்பவரை அல்லாஹ் அவரின் மன்னரையின் வேதனையிலிருந்து பாதுகாப்பான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்ஆனில் உள்ளது 30 வசனங்களை கொண்ட ஒரு சூரா ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக பரிந்துரை செய்யும் அப்படின்னு. அந்த சூரா தபாரகல்லதீன்னு ஆரம்பிக்கிற சூரத்துல் முல்க். இந்த ஹதீஸை நம்மளுக்கு அறிவிக்கக்கூடிய ஆதாரம் அல் திர்மிதியில் 2896வது ஹதீஸாவும் அபுதாவூதில் 1400வது ஹதீஸாவும் இடம்பெற்றிருக்கு. இந்த சூறாவை தினமும் நம்ம ஓதுறதன் மூலமாக கிடைக்கிற இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுடைய விசாரணை நடக்கும்போது நம்மளுக்காக இந்த சூறா மன்றாடுமா. நம்மளுடைய மறுமை வாழ்வில் கிடைக்கிற சோதனைகளுக்கு எதிராக இது ஒரு கேடயமாக இந்த சூறா இருக்குமா. ஸோ இந்த சூறாவை தினமும் நம்ம இரவில் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கணும். இந்த சூறாவை பொருளை உணர்ந்து ஓதுவதன் மூலமாக நம்மளுடைய ஈமான் வலுவடையும். அதே சமயத்தில் அல்லாஹ்விற்கும் நமக்குமான நம்பிக்கை, ஆழமான தொடர்பு, இது எல்லாம் வலுவானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் இருக்கிற இந்த சூறாவை நம்ம டெய்லி ஓதும்போது நம்ம தினமும் குர்ஆன் ஓதுறவங்களா ஆகிறோம். அதே சமயத்தில் குர்ஆனுக்கும் நம்மளுக்குமான தொடர்பு இன்னும் அதிகமாக ஆகும். நம்மளுடைய ஈமானும் இறை அச்சமும் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நேர்வழி அடையும். இவ்வளவு நேரம் இந்த சூறாவுடைய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க இந்த அற்புதமான சூறாவோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயம். ஆட்சி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். எவனுடைய கரத்தில் ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியவான். மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் சக்தியுடையவன். அவன் எத்தகையவன் என்றால், உங்களில் யார் அழகிய செயலுடையவர் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான். அவன் யாவற்றையும் மிகைத்தவன், மிக்க மன்னிக்கின்றவன். 7 வானங்களையும் அடுக்கடுக்காக அவனே படைத்தான். மனிதனே, ரஹ்மானின் படைப்பில் எவ்வித குறைபாட்டையும் நீ காணமாட்டாய். பின்வரும் பார்வையை வானத்தின் பால் நீ மீட்டிப்பார். அங்கே ஏதேனும் பிளவை நீ காண்கிறாயா? பிறகும் பார்வையை 2 தடவை மடக்கி மடக்கி மீட்டிப்பார். அந்த பார்வை வானங்களில் ஏதும் காணாமல் மங்கியதாக அது களைத்து உன் பக்கமே திரும்பி வரும். பூமிக்கு அருகிலுள்ள வானத்தை நட்சத்திரங்கள் என்னும் விளக்குகளை கொண்டு திட்டமாக நாம் அலங்கரித்தோம். இன்னும் அவற்றை ஷைத்தான்களுக்கு எரியப்படும் பொருட்களாகவும் நாம் ஆக்கினோம். அவர்களுக்கு துளிர் விட்டெறியும் நெருப்பின் வேதனையையும் நாம் சித்தம் செய்து வைத்துள்ளோம். இன்னும் தங்களுடைய ரப்பை நிராகரித்தார்களே, அத்தகையோருக்கும் நரக வேதனையுண்டு. சென்றடையும் இடமான அது மிக கெட்டது. அதில் அவர்கள் எரியப்பட்டால் அது கொதிக்கும் நிலையில் கழுதையின் சப்தத்தை போல் அருவருக்கத்தக்க சப்தம் அதற்கிருப்பதை கேட்பார்கள். அவர்களின் மீதுள்ள கோபத்தினால் அது வெடித்துவிட முடுக்கும். அதில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் எரியப்படும் போதெல்லாம் அந்நரகத்தின் காவலர்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அவர்களிடம் கேட்பார்கள். அதற்கு அவர்கள் கூறுவார்கள், ஆம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் நிச்சயமாக எங்களிடம் வந்தார். ஆனால் நாங்கள் அவரை பொய்ப்பித்து அல்லாஹ் யாதொன்றையும் இறக்கவில்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டில் அல்லாமல் வேறில்லை என்று சொன்னோம். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அவர் போதனையை செவியுற்றோ அல்லது சிந்தித்தோ இருந்தோமானால் நாங்கள் நரகவாசிகளில் இருந்திருக்க மாட்டோம். இவ்வாறு தங்கள் பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். எனவே இந்நரகவாசிகளுக்கு கேடுதான். நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனை பார்க்காதிருந்தும் அந்தரங்கத்தில் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, பெரிய நற்கூலியும் உண்டு. மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் இரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக்குங்கள். நிச்சயமாக அவன் நெஞ்சங்களில் உள்ளவற்றை மிக அறிந்தவன். அனைத்தையும் படைத்தவன் அறியமாட்டானா? அவன் நுணுக்கமாக கவனிப்பவன், யாவற்றையும் நன்கு தெரிந்தவன்.
அவனே உங்களுக்கு பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான். ஆகவே அதன் பல பாகங்களிலும் நடந்து அவனுடைய உணவிலிருந்து பொசியுங்கள். இன்னும் அவனிடமே யாவரும் உயிர்த்தெழ வேண்டியிருக்கிறது. வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் புதைய செய்து விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அப்போது அது நடுங்கும். அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மழையை அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறீர்களா? ஆகவே எனது எச்சரிக்கை எப்படி என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்றியும் அவர்களுக்கு முன் இருந்தார்களே, அவர்களும் நம் வசனங்களை இவ்வாறே பொய்ப்பித்துக் கொண்டிருந்தனர். எனவே என் மறுப்பு எவ்வாறு இருந்தது? இறக்கைகளை விரித்து கொண்டும் சேர்த்து கொண்டும் இவர்களுக்கு மேல் வானில் பறக்கும் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அளவற்ற அருளாளனை தவிர வேறு யாரும் கீழே விழாத அவற்றை தடுத்து கொண்டிருக்கவில்லை. நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவன். அன்றியும் அளவற்ற அருளாளனை தவிர வேறு எவர் உங்களுக்கு பட்டாளமாக இருந்து உதவி செய்வார்? நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றத்திலன்றி வேறில்லை. அல்லது தான் உணவளிப்பதை அவன் தடுத்து கொண்டால் உங்களுக்கு உணவளிப்பவர் யார்? அப்படியல்ல. இவர்கள் மாறு செய்வதிலும் சத்தியத்தை வெறுப்பதிலும் ஆழ்ந்திருக்கின்றனர். முகங்குப்புற விழுந்து செல்பவன் மிக நேர்வழி அடைந்தவனா? அல்லது நேரான பாதையில் செவ்வையாக நடப்பவன் மிக நேர்வழி அடைந்தவனா? நபியே, நீர் கூறுவீராக, அவனே உங்களை படைத்து உங்களுக்கு செவிப்புலன்களையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான். எனினும் மிகவும் சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். அவனே உங்களை பூமியின் பல பாகங்களிலும் பரவ செய்தான். அன்றியும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று கூறுவீராக. ஆயினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட மறுமையானது எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதை பற்றிய ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடமே இருக்கிறது. தவிர நிச்சயமாக நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நபியே நீர் கூறும். எனவே அது நெருங்கி வருவதை அவர்கள் காணும்போது நிராகரிப்போரின் முகங்கள் நிறம் பேதலித்து கெட்டுவிடும். இன்னும் நீங்கள் எதை வேண்டிக் கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் நீங்கள் ஆசிப்பது போல் அழித்துவிட்டாலும் அல்லது நாங்கள் நம்புவது போல் அவன் எங்கள் மீது கிருபை புரிந்தாலும் நோவினை செய்யும் வேதனையை விட்டும் நிராகரிப்பாளர்களை காப்பவர் யார் என்பதை கவனித்தீர்களா? நபியே, நீர் கூறும், எங்களை காப்பவன் அவனே, அளவற்ற அருளாளன். அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், மேலும் அவனையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம். எனவே வெகு சீக்கிரத்தில் பகிரங்கமான வழிகேட்டில் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நபியே, நீர் கூறும், உங்களின் தண்ணீர் பூமியினுள் உறிஞ்சப்பட்டு போய்விட்டால் அப்பொழுது ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதை கவனித்தீர்களா என்று எனக்கு அறிவியுங்கள். சதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லா. இந்த சூரத்துல் முல்கோட அர்த்தத்தை ஒரு 2-3 தடவை நீங்கள் ஆழ்ந்து கேட்டிங்கன்னா இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எவ்வளவு எச்சரிக்கை செய்கிறாங்கிறது தெரியும். ஒவ்வொரு இரவும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சூறாவை கட்டாயமாக எல்லாருமே ஓதணும். கபரின் வேதனையை விட்டும் கபரின் கேள்வி கணக்கிலிருந்தும் நம்மை எளிதாக பாதுகாக்கக்கூடிய இந்த சூறாவை தினம் இரவில் ஓதுறதன் மூலமாக நம்மளுடைய கபரின் வேதனையை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.